சிஎஸ்கேனாலே தோனி தான். அந்த மஞ்சள் ஜெர்சியில கெத்தா வருவார் பாருங்க, வேற லெவலில் இருப்பார் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த வாட்டி அவரோட சேர்த்து சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு பிளேயரும் இருக்கிறாரு. அவர் தான் அஸ்வின். 9 வருஷத்துக்கு அப்புறமா சென்னைக்கு வர்றாரு. அவர் தான் சிஎஸ்கே டீமுடைய கேம் சேஞ்சராகவே இருப்பார் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ 25ல் சிஎஸ்கே வெற்றிக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமா இருக்க போறாரு அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோட பார்த்துருவோமா? ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா 2009ல் தான் அறிமுகமானாரு. இது வரைக்கும் 212 மேட்ச்ல ஆடி இருக்கிறாரு. அதுல 150 விக்கெட்டு அப்படியே அடிச்சு தூக்கி இருக்கிறாரு. இவருடைய சராசரி அப்படின்னா 29.83, எக்கானமி 7.12 அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு T20 மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் அப்படின்னு. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு ராஜஸ்தான் அணிக்காக தான் அவர் விளையாண்டாரு. கிட்டத்தட்ட போன சீசன்ல 14 போட்டிகள் விளையாண்டு 9 விக்கெட் தான் எடுத்தாரு. எக்கானமி 8.59 தான். இது வெளியிருந்து பார்க்குறப்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு தோணுனா கூட அந்த பிச்சு ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரியான பிச்சு கிடையாது, சேப்பாக்கு மாதிரியான மைதானம் கிடையாது. ஆனா இப்போ சேப்பாக்கு வரப்போறார் இல்லையா? ஸோ இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். சும்மா பூந்து விளையாடுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபேன்ஸ். ஏன்னா அவருடைய சேப்பாக்கு ரெக்கார்டை பத்தி சொன்னோம் அப்படின்னா இது வரைக்கும் 42 போட்டி விளையாண்டுருக்கிறாரு ஐபிஎல்ல. அதுல 50 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஆவரேஜ் அப்படின்னா 20.5 தான். எக்கானமி அப்படிங்கிறது 6.26. இதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அதுவும் இந்த சீசன்ல லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஜடேஜா, ரைட்ல பார்த்தீங்கன்னா நூர் அகமது, சென்டர்ல தலைவன் அஸ்வின் அப்படியே கெத்த அனுப்பாரு. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்பின் சோக் பண்ணி கசக்கிடுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா இவர் பவர் பிளேலையும் பால் போடுவார், மிடில் ஓவர்லையும் பால் போட்டு விக்கெட் எடுப்பார், தேவைப்பட்டா டெத் ஓவர்லையும் ரொம்ப புத்திசாலித்தனமாக போடுவார். இதெல்லாம் நிறைய பிளேஸ் பண்ணுறதுக்கான தயாராகவே இல்லை. ஸோ அவ்வளோ திறமையான ஆள் அஸ்வின். ரொம்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2010-11 சீசனில் அந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது அஸ்வினுடைய விக்கெட்டுகள் தான். அதுலேயும் இந்த 2011ல் ஆர்சிபி கூட ஃபைனல் ஆடுவாங்க. அதில் கெயில விக்கெட் தூக்குவாரு பாருங்க பவர் பிளேயில். அதெல்லாம் இப்போ பார்த்தா கூட அப்படியே பரவசமாகும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய முக்கியமான மேட்சை ஜெயித்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ டெத் அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி மத்திஷா பத்ரானா ஒரு குட்டி மலிங்கா இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து ஒரு டெத்து போட்டால் எதிரணிக்கு கொஞ்சம் கஷ்டம்தாப்பா அப்படின்னு இப்போ எதிரணி ஆட்களே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பலமாக இருக்கான் சிஎஸ்கே. ஸோ இப்படி ஒரு பக்கம் அவர் பவுலராக பாராட்டினா கூட பேட்டிங்கை பற்றியும் பேசணும்ல. ஏன்னா இத்தனை மேட்சுகளில் கிட்டத்தட்ட 800 ரன் அடிச்சிருக்கிறாரு, ஒரு 50 வரை அடிச்சிருக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டீமில் ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க. சிவம் தூபே இருக்கிறாரு, ஜடேஜா, சாம் கரன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மெயின் 11லேயே ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட சேர்ந்து அஸ்வின் வர்றப்ப பேட்டிங் பார்த்தீங்கன்னா கடாப்பாறை, மம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக இருக்கு. ஸோ அஸ்வின் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அசெட்டாக இருப்பார். பேட்டிங், பவுலிங் அப்படின்னு 2 டிபார்ட்மெண்ட்லையும் ரொம்ப பாசிட்டிவாக செயல்படுவார். இது இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு 6வது கப்பை கொடுக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கிரிக்கெட் வட்டாரங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.